Hey fam, welcome back to our channel. In the video la ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வர்க்கலா ட்ரிப் போகணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நாங்களும் வர்க்கலா ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணோம், பட் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவித்தோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாமே வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேத்துக்கு மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அதுவே போதும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வர்க்கலா போகிறது வந்து உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் புக் பண்ணி போயிருந்தோம். பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 310 ஆச்சு. அப் அண்ட் டவுனுக்கு 620 ஆச்சுங்க. ஸோ வந்து எங்களுக்கு அதாவது நாங்கள் எங்கே திண்டுக்கல்ல இருந்து வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷனுக்கு வந்து ஸோ இவ்வளோ ருபீஸ் ஆச்சு. ட்ரெயினை வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதே வீக்கெண்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்களும் ட்ரெயின்லாம் புக் பண்ணி ஜங்ஷன்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஈவினிங் 5:10 போட்டுருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:10 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ எங்களோட கோச் எது அப்படிங்கிறத தேடி பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 5:10 வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. 5:12 பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேம் நாங்கள் கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல இருந்து வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன் ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸுங்க. நாங்கள் ஈவினிங் ஒரு 5:10 ஏறணும். மார்னிங் ஒரு 3:10 அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பசங்களோட ஜாலியாக பேசிட்டு நல்லா இருந்துச்சுங்க. ட்ரெயினில் போனது சூப்பராக இருந்துச்சு. எங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்களும் பார்த்தீங்கன்னா வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஜங்ஷனில் இறங்கினதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோஸ்லாம் இருக்குங்க. 24 மணி நேரமே அது அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஆட்டோ ஏறாமல் விபரீத முடிவாக நடந்து போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ அது எங்களை மேப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு சுற்ற வச்சிருச்சு. ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே ஒரு ரெசார்ட் பார்த்து வச்சுருந்தோம். அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது பசங்க யாருக்குமே அந்த ரெசார்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக ஒரு அண்ணனா வந்து எங்கள்கிட்ட கேட்டார், இது மாதிரி ரெசார்ட் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்களும் வேணும்னு சொல்ல விட்டு அவரோட ரெசார்ட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 ரூபா ஆச்சுங்க. ஒரு நாளைக்கு 12 பேர் தங்கணும். ஒரு வில்லா மாதிரி. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு ரூம் எல்லாம். ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு வரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். உங்களுக்கு வர்க்கலா போனீங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா கே அபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அங்கே போயிட்டு வேணும் அப்படின்னாலே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தது முன்னாடியே நான் ஒரு ரெசார்ட் சொன்னேன்ல. ஸோ அந்த ரெசார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு அந்த ரெசார்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்ல விட்டு காரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியாத சிச்சுவேஷன் ஆகி போச்சு. இப்போ நாங்கள் வேறு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு வேளை தேடி பிடிச்சி நாங்கள் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டோம். கார் எடுத்துகிட்டு முதல்ல நாங்கள் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜட்டாயு. ஃபேம் கிட்டத்தட்ட வர்க்கலா கிளிஃப்ல இருந்து ஜடாயு எர்த் சென்டர் ஒரு 26 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் கார் அண்ட் பைக் ரெண்டல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காரு ஒரு பைக் ரெண்டல் எடுத்திருந்தோம். காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600, பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கார் அண்ட் பைக் ரெண்டுமே ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஒரிஜினல் ஐடி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜுமே இல்லாமல் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்களும் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் கடந்து ஜடாயுக்கு வந்தோங்க. வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நின்று பார்த்தா தான் தெரியுது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக போச்சுங்க. ஏன்னா நாங்கள் ஆசாசையாக வந்திருந்தோம். ஸோ மழை வந்தனால எங்களால் ஏற முடியாமல் போயிருச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 325 ரூபா வருங்க ஜடாயுக்கு மேலே போய் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் கார்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் வந்து நடந்து தான் போகணும். ரோப் காருக்கு போடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 200 ஆகும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாசையாக வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. 1 கிலோமீட்டர் ஆகும்டா. சரி 850 சொல்ல என்னமோ படிக்கட்டான்டா. ரெயின் கோட்டு கூட அதெல்லாம் இங்க இருந்தா 8 போயிடுமா? நனைஞ்சிருவோமாம்டா. டிக்கெட்லாம் ரீஃபண்ட்லாம் கிடையாதாம்டா.
ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போதான் கேமராமேன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எல்லா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பான் இந்த ஜடாயுவை பற்றி. நாங்களும் ஒரு வேளை எல்லாமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் செக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேலே ஏற விட்டாங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக தாங்க இருந்துச்சு மேலே ஏறுறது, போக போக தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ இங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஜடாயு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில பீச்சஸ்லாம் பார்த்து வச்சுருந்தோம். பிளாக் சாண்ட் பீச், அடுத்ததாக கப்பில் பீச். ஸோ எல்லா பீச்சும் பார்த்து வச்சுருந்தோம். நாங்கள் போன சமயத்தில் எல்லா பீச்சுமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இது எங்களுக்கு நடந்த 3வது சம்பவம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால உங்களால் எந்த பீச்சுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்கிறதுக்கு, ஒன்லி பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ யாராவது போகிறதுக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேரளா மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களால் எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பண்ண முடியாது. நாங்கள் அன்னைக்குரிய நைட் கிளிஃப் பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். ஸோ ஒர்க்லாம் வந்துட்டு இந்த நைட் லைஃபை என்ஜாய் பண்ணாமல் போனால் வந்ததே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வர்க்லா கிளிஃபோட நைட் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா வந்தோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒர்த்துங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் கூட வரும். நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கடைகள் தான் இருக்கும். அதாவது நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காகட்டும், அடுத்தது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டு, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. உண்மையிலே வந்து இது ஒரு மினி கோவா தாங்க. நீங்கள் ஒரு கோவாவுக்கு போன ஃபீல் வந்து உங்களுக்கு நம்மளோட இந்த கேரளா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உள்ள ஒன்றுமே நடந்து போதான் தெரியும் ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. இன்னும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்ஃபுல்லான இடமா தான் இருந்துச்சு இது. நாங்கள் கேரளாவுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அங்கே மழையாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சுமே க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது நல்லா விசாரிச்சுட்டு போங்க கேரளாவில் எல்லா பீச்சும் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வர்க்கலாவில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்குங்க. அதுவும்லாம் நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணுவார். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நான் காட்டவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ். அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.